வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து காற்று ராசிகள், ஏர் சைன் சொல்லுவோம். மிதுனம், துலாம், கும்பம் மூன்றுமே காற்று ராசிகள். மூன்றுமே ஆண் ராசியாக வரும். மிதுனம் உபய காற்று ஆண் ராசி, துலாம் வந்து சரராசி காற்று ராசி, அதுவும் ஆண் ராசி. கும்பம் ஆண் ராசி, அது காற்று ராசி ப்ளஸ் திர ராசி. என்ன அடிப்படை குணம்னா இந்த மூணு ராசிக்குமே இது வந்து இந்த ராசி மண்டலத்தோட குணம், ராசி அதிபதியோட குணத்தில் வந்து இது பெருசாக ஒத்து வராது. என்ன குணம்னா வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து மைண்ட் செட் அவங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்காங்க. நிலையான நீடித்த ஒரு மனநிலை இருக்காது. வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா குயிக்காக எடுப்பாங்க, பெருசாக சிந்திக்கலாம் மாட்டாங்க. வந்து நம்ம காற்றை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிடுமா? கண்டிப்பாக காற்றை வந்து நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாது. காற்று வந்து பரவினே இருக்கும். நெருப்பு வந்து ஓரளவுக்கு பரவும், ஆனால் அதுக்கு மேலே அது பரவத்துக்கு வாய்ப்பு இல்லை. அதுமாதிரி காற்று வந்து எல்லை இல்லாமல் பரவும். அதே மாதிரி இவங்க சிந்தனைகள் எல்லாமே, தாட் ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக மாறினே இருக்காங்க. இவங்களை வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. இவங்க நம்ம ப்ரிடிக்டே பண்ண முடியாது. நல்லா இருப்பாங்க, டக்குன்னு கோவமாக இருப்பாங்க, வந்து சிரிச்சு பேசியே இருப்பாங்க, டக்குன்னு பார்த்து மறைப்பாங்க. ஸோ இவங்களோட குணத்தை வந்து நம்ம ஒரு இப்படி தான் இருப்பாங்க, நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. இந்த துலாமாக இருந்தாலும் சரி, மிதுனமாக இருந்தாலும் சரி, கும்பமாக இருந்தாலும் சரி. இதில் வந்து மிதுனம் வந்து தென்றல் காற்றுன்னு சொல்லுவோம், துலாம் வந்து ஒரு புயல் காற்றுன்னு சொல்லுவோம், கும்பம் வந்து சூறாவளின்னு சொல்லுவோம். இப்போ மிதுனம் வந்து புதனோட வீடு. அது புதனோட வீடாக நிறைய தொடர்புகள் கிடைக்கும், நிறைய கம்யூனிகேஷன்ஸ், கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். இந்த கிரகங்கள் இந்த ராசியில் மிதுனம், துலாம், கும்பத்தில் இருக்கும்போது இருக்கிற கிரகங்கள் இந்த குணத்தை ஆக்குபை பண்ணிக்கின்னு அவங்களோட தசாபுக்தி அந்தரத்தில் இந்த குணத்தோட பாவத்தை அவங்க இயக்குவாங்க. எந்த பாவத்தில் இருக்காங்களோ பாவ பலன்களை இந்த குணத்தோட தான் இயக்குவாங்க. வந்து அடிக்கடிக்கு வந்து மனம் மாறினே இருக்காது. சிந்தனைகள் வந்து ஒரு சீரான சிந்தனைகள் இருக்காது. கான்ஸ்டண்ட்டாக இவங்க இப்படி இருப்ப நம்ம ப்ரிடிக்டே பண்ண முடியாது. இது மாதிரி குணம் வந்து ப்ளஸ் வந்து பச்சோதித்தனம் அதிகமாக இருக்கும். இந்த மிதுனத்தில் யாரையும் பகைச்சிக்க மாட்டாங்க, யாரும் விரோதம் பண்ணிக்க மாட்டாங்க, எல்லாரோட பழகுவாங்க, எல்லா சூழ்நிலையிலும் ஒத்து போவாங்க. வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பாங்க, கவலைலாம் பெருசாக பட மாட்டாங்க. வந்து புதனாவது அதுதானே வந்து ஒரு நடுநிலையானர், பச்சோதித்தனம், பகைச்சிக்க மாட்டாங்க, தன் வேலை நடந்தால் போதுன்ற ஒரு குணத்தோடு இருப்பாங்க. வாழ்க்கைத்தோட சந்தோஷமாக இருக்குன்னு நினைப்பாங்க. ப்ளஸ் நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். இப்போ மிதுனம், துலாம், கும்பம் பார்த்தீங்கன்னா வந்து காம திரிகோண ராசிகள் சொல்லுவோம். 3, 7, 11 காலப்புருஷ தத்துவத்தில் வந்து மிதுனம் 3ஆம் ராசி, துலாம் 7ஆம் ராசி, கும்பம் 11ஆம் ராசி. மூன்றுமே காம திரிகோண ஸ்தானங்கள். இப்போ காமத்தை கூட நம்ம உடனே வளர்க்க முடியாது. இந்த நிமிஷமே டிசைட் பண்ணால் வராது. அதே மாதிரி தான் வந்து இவங்களோட குணம் கூட வந்து ஒரே மாதிரி இருக்காது. அப்படியே வந்து நிலையில்லாமல் அப்படியே மாறினே இருக்கும். வந்து அடுத்தது துலாம் பார்க்கலாம். துலாம் வந்து 7வது வீடாக வரும் காலப்புருஷ தத்துவத்தில். இது வந்து நம்ம ஜடராசின்னு சொல்லுவோம், சரராசின்னு சொல்லுவோம். இது வந்து வியாபார ராசி. அந்த தராசு தான் அதுக்கு சிம்பிளாக இருக்கும். வந்து நிறைய பிஸ்னஸ் பீப்புள் இங்கேருந்து பார்க்கலாம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்க்கு துலாமை பார்க்கலாம். ஒரு மேரேஜ் பண்ணோம்னா வந்து இன்டெரக்டாக துலாமை பார்க்கலாம். நம்ம தனிப்பட்ட ஜாதத்தில் 7ஆம் பாவம் திருமண ஸ்தானம். அதே மாதிரி காலப்புருஷ தத்துவத்தில் துலாம் தான் 7ஆம் பாவமாக இருந்தாலும் இன்டெரக்டாக மேரேஜ் லைஃப் பற்றி பார்க்கலாம். நிறைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ், நிறைய மல்டி பிஸ்னஸ் பீப்புளாக அதில் இருப்பாங்க. வந்து துலாம் ராசியில் வந்து அதிக சென்டிமெண்ட் இருக்கா. துலாம் ராசி வந்து ஃபுல்லாக டாக்டிக்ஸ் தான், பிஸ்னஸ் மைண்டு தான், நல்லா வியாபாரம் பண்ணணும், இதுதான் அவங்களோட ப்ரியாரிட்டியாக இருக்குமே. வந்து குடும்பத்துக்காக தன்னோட குடும்பத்தை மட்டும் பார்த்துக்குவாங்க. அது ரொம்ப செல்ஃபிஷாக இருப்பாங்க. குடும்பத்துக்கு ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ஆனால் குடும்ப பொறுப்பு வந்து எதுவும் எடுத்துக்க மாட்டாங்க. நிறைய இந்த மார்க்கெட்டிங், செல்லிங், ப்ரொடக்ஷன் இது எல்லாமே வந்து துலாத்தில் தான் இருக்கும். வந்து வியாபார ராசி, ஒரு மார்க்கெட் பார்த்தா அது துலாம் தான். அப்புறம் கோர்ட்டு, இதுவும் துலாம் தான். அப்புறம் மல்டி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இதுவும் துலாம் தான். இது வந்து துலாம் வந்து ஒரு புயல் காற்றுன்னு சொல்லுவோம். இவங்க கூட ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா உடனே எடுத்துருவாங்க. வந்து யோசிப்பாங்க, புத்திசாலிங்க தான். ஆனால் வந்து சட்டு முடிவு எடுத்து அது மூலமாக வருத்தப்படுவாங்க. ஒரு தொழிலில் முடிவு எடுக்கும்போது பார்த்து பொறுமையாக எடுக்கணும். சில நேரத்தில் வந்து குயிக்காக டிசிஷன் எடுத்துகிட்டு அந்த டிசிஷன் ராங்காக இருக்கும். அதுக்காக வந்து அதை பற்றி அவங்க கவலைப்படுவாங்க. இந்த குணம்லாம் வந்து துலாத்தில் கிரகங்களும் மித்த குணத்தில் தான் செயல்படும். இந்த ராசியில் வந்து சூரியன் நீச்சமாக ஸ்தான பலத்தை எடுக்கிறது. அதனால கவர்மெண்ட்டோட சப்போர்ட் பெருசாக கிடைக்காதுன்னு ஒரு கருத்து அங்கே உள்ள இருக்குது. இருந்தாலும் இவங்க வியாபாரத்தில் கில்லாடியாக இருப்பாங்க. வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்களை கற்று வச்சுருப்பாங்க. வந்து நிறைய ப்ராஃபிட் பண்ணக்கூடிய, நிறைய அப்ராட் ட்ராவல் பண்ணணும், ஃபாரின் கான்டாக்ட்ஸ், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்ஸு, எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க பிஸ்னஸில். இதெல்லாமே வந்து துலாத்துக்கு இருக்கும். காரணம் வந்து அங்கே துலாம் ராசியில் சுவாதின்ற ராகுவோட நட்சத்திரம் முழுமையாக உடைப்படாத நட்சத்திரம் இருக்கும். அதனால வந்து நிறைய ஃபாரின் கான்டாக்ட்ஸ், மல்டி லாங்குவேஜ் பேசுவாங்க, மல்டி கல்ச்சர் பீப்புளோட பழகுவாங்க. இவங்க பழக்கம் முழுமையாக பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாக தான் இருக்கும். வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்க்கு உகந்த இடம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கும்பராசி வந்து சனியோட காற்று தத்துவ ராசி. இது ஸ்திரமான ராசி. சனி தான் வந்து காற்று தத்துவ கிரகம்னு சொல்லுவோம்.
அதனால் வந்து இந்த ராசியில் சனி வந்து மூலத்திரிகோணம் அடைவார். ப்ளஸ் இந்த ராசி வந்து ஆண் ராசி, ஒரு குரூர ராசின்னு சொல்லுவோம். கும்பம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து சனியோட ராசியாக இருந்தால் வந்து மந்தத்தன்மை அதிகமாக இருக்கும், சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும், உடனே செயலில் இறங்க மாட்டாங்க. சனி வந்து உடனே செயலில் இறக்கக்கூடாது. 10 தடவை நான் யோசித்து செயலில் இறங்குவாங்க. இவங்க வந்து சுச்சுவேஷன் மேலே நிறைய காரணம் இவங்க முயற்சி பெருசாக எடுக்க மாட்டாங்க. ஆனால் சூழ்நிலை மேலே காரணம் நிறைய சொல்லுவாங்க வந்து. அதே மாதிரி வந்து இவங்கள புகழ்ந்தா போதும், புகழ்ச்சி இருந்தால் போதும், அதுக்காக மயங்கிடுவாங்க. பெரும்பாலும் வந்து எஃபர்ட் போடுவாங்க. எஃபர்ட் போட ஒரு லிமிட்டட் லெவல் தான் இருக்கும். வந்து சேட்டன் வந்து சனி வந்து ரொம்ப இவங்கள வந்து திறமையை வெளிக்கொண்டு வராது. ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இவங்கள வச்சுக்குமே வந்து. அது இல்லாமல் இவங்க லக்னாதிபதி சனி தான் வந்து இவங்க ராசி அதிபதி சனி தான் வந்து 12ஆம் அதிபதி விரையாதிபதி வருவாங்க. ஆனால் வந்து தொழில் சேர்ந்து நஷ்டமாகிறது நிறைய வாய்ப்புகள் உண்டு இந்த ராசிக்கு. அதனால் உத்தியோகம் வந்து இவங்களுக்கு பெட்டராக இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மிதுனம் வந்து என்ன சொன்னால், மிதுனம் வந்து ஒரு அறிவாளி, புத்திசாலித்தனமான புதன் சம்மந்தப்பட்டது. இங்கே துலாம் வந்து சுக்கிரன் சம்மந்தப்பட்ட ஒரு வியாபாரம் சம்மந்தப்பட்ட ஒரு சரராசி, ஃப்ரீக்வெண்ட்டாக டிசிஷன் எடுப்பாங்க. ஆனால் இந்த கும்பம் வந்து மிதுனா கூட பரவாயில்ல, ஒரு காற்று தான், இது ஒரு தென்றல் காற்று, ஒரு 25% தான் அவங்க சட்டு முடிவெடுத்து ஓரளவுக்கு சரியாயிடுவாங்க அவங்க. துலாம் வந்து ஒரு புயல் காற்று மாதிரி வேகமாக முடிவெடுப்பாங்க, நிறைய அடி வாங்குவாங்க தொழில் ரீதியாக, முடிவெடுக்கிற தன்மையில். ப்ளஸ் ஆனால் வந்து கும்பம் வந்து சூறாவளி காற்றுன்னு சொல்லுவோம், வேறையே பிடுங்கி போடும். ஒரு உறவை ரிலேஷன்ஷிப்பில் உடனே கட் பண்ணி விட்ருவோம். வந்து பேசினே இருப்பாங்க, சிரிச்சு பேசினே இருப்பாங்க, சட்டுன்னு கோவம் மறைச்சி பார்ப்பாங்க. நான் எங்கே சொன்னேன்னு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருப்பாங்க, நான் எப்போ சொன்னேன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்டே கேட்பாங்க. அதாவது இவங்களோட அடிப்படை குணமே வந்து நிலையாக இருக்க மாட்டாங்க. காற்று எல்லா இடத்துல பரவினே இருக்கும், நிலையான குணம் இருக்காது. முடிவெடுப்பதில் குயிக்காக டிசிஷன் எடுப்பாங்க, யோசிக்காமல். வந்து புத்திசாலிங்க தான், ஆனால் குயிக்காக டிசிஷன் எடுத்துகிட்டு அப்புறம் சஃபர் ஆவாங்க. இவங்க நிறைய பேருக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க, ஆனால் வந்து யாரோட அட்வைஸ் இவங்க கேட்க மாட்டாங்க, மற்றவங்க டாமினேட் பண்ண நினைப்பாங்க. பட் இவங்களோட மற்ற அட்வைஸ் யாரும் கேட்க மாட்டாங்க. ஒரே ஒரு கண்டிஷன், இவங்க மற்றவங்களோட அட்வைஸை கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இவங்களால ஜெயிக்க முடியும். ஆனால் ரொம்ப கஷ்டம் மற்றவங்க அட்வைஸ் கேட்கறது. ஏன்னா வந்து காற்று ராசிகளுங்களே, இதுதான் வந்து அட்வைஸ் பண்ணும் மற்றவங்க, ஆனால் யார் அட்வைஸ் இது கேட்டுக்காது, சிரிச்சு பேசும்போது முறைப்பாங்க. இதுதான் இவங்க அடிப்படை குணம். அடிப்படை குணமே வந்து கண்ட்ரோல் இல்லாமல் வந்து செயல்களில் ஈடுபடுவாங்க. அதன் பிறகு அதனால் சஃபர் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நான் நீர் ராசி பற்றி பேசுகிறேன். நன்றி.